Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உடல் டெக் சேனல். நான் சுகுமார். இப்போ ரீசெண்டா Realmeல பாத்தீங்க அப்படின்னா GT2 Pro அப்படின்ற இந்த ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. குயிக்கா ஒரு அன்பாக்சிங் ரிவ்யூ போஸ்ட் பண்ணலாம்னு தான் நினைச்சேன். பட் பிரைஸ் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணேன். ரியலாவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீப்பஸ்ட் ஃபிளாக்ஷிப் மொபைல் அப்படின்னே சொல்லலாம். 50,000 ரூபாய் பட்ஜெட்ல வந்து இந்த போனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம Oneplus 10 Pro வாங்கணும் இல்ல சாம்சங்ல ஃபிளாக்ஷிப் மொபைல் S சீரிஸ்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுவும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மொபைல ரியலாவே Realmeல என்னெல்லாம் பெஸ்ட்டா கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் ஒஸ்டா இருக்கு அப்படின்ற எல்லா டீடைலும் இந்த வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யார் பண்ணி அப்பையில இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? என்ன ப்ரோ சீப் மொபைல்னு நீங்க பார்த்தா 50,000 ரூபாய் பிரைஸ் சொல்றீங்க. இதுதான் உங்க ஊர்ல சீப் மொபைலா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, என்ன ப்ரோ சீப்பஸ்ட் ஃபிளாக்ஷிப் ஃபோனு நீங்கள் 50,000 ரூபான்றீங்க அப்படின்றாங்க. ரியலாகவே சொல்லணும் அப்படின்னா இந்த மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெக்குமே இன்னொரு மொபைலில் இருக்குது. ஆனால் அந்த மொபைலோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 80,000 1 லட்ச ரூபா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது 50,000 ரூபா அப்படின்னும் போது சீப்பஸ்ட் ஃபிளாக்ஷிப் மொபைல் அப்படின்னு தான் இதை சொல்லணும். ஸோ நிறைய பேர் வந்து என்ன சீப்புன்னீங்க, நான் 20,000 ரூபா இருக்கும்னு நினச்சேன், நீங்கள் என்ன 50,000 ரூபான்றீங்கன்னு சொல்லி இந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான். புரிஞ்சாப்பா? கீழே போகலாம். நீங்கள் குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தான் அன்பாக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறையா வேலை இந்த வீடியோவுக்கு பார்க்க வேண்டியது இருக்குது. நான் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கமெண்ட்லேயே நான் ரிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அன்பாக்சிங்கை. பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் GT2 Pro அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. 2K டிஸ்பிளே அண்ட் பேப்பர் டெக் டிசைன்றாங்க. Snapdragon 8 Gen 1 ப்ராசஸர், ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் அண்ட் 2 50 மெகா பிக்சல் இருக்கக்கூடிய கேமரா செட்டப்போட மெயின் கேமரா வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ சீலை ஓப்பன் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே எடுத்தோன்னே ஒரு குட்டி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் கொடுத்துருக்காங்க. மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு பேக் சைடுல இருக்கக்கூடிய ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிட்டு மொபைல் ஆன் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் TPU ஜெல் கேஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலோட போட்டு பார்க்கலாம். மொபைலோட பேக் சைடு வந்து ஒயிட்டா இருக்கு. அதுக்கு அப்படியே டிஃப்ரெண்டா பாத்தீங்க அப்படின்னா கிரே கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 65 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்கு. இந்த போனை பாத்தீங்க அப்படின்னா என்னோட செகண்டரி மொபைலா ஒரு வாரமா வந்து இந்த மொபைலை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம Realme தரப்புல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட், வேர்ல்டு ஃபர்ஸ்டா, அதாவது முதல் முறையா வந்து வேற எந்த மொபைலையும் ட்ரை பண்ணாம இந்த மொபைல்ல தான் நிறைய விஷயம் ட்ரை பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய சொன்னாங்க. அதையும் இதுல என்ன அப்படின்றதே சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதோட டிசைன்லயே கொஞ்சம் இம்ப்ரெஸான விஷயம் என்ன அப்படின்னா என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியான ஒரு பேக் பேனல் அப்படின்னு சொல்றாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பயோ பேஸ்டு பாலிமர்ல வந்து இந்த பேக் சைட் பேனல் வந்து பண்ணியிருக்காங்க. இதனால என்ன யூஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இவங்க யூஸ் பண்ண அந்த பிளாஸ்டிக்கை கம்பேர் பண்ணும்போது 35.5% லெஸ் கார்பன் எமிஷன் அப்படின்றாங்க. அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதனால என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குன்றாங்க. அண்ட் இந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய டிசைனுமே பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் பேஸ்டு ப்ராடக்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஃபீல்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. பேக் சைடு வந்து ஃபுல்லாக வந்து கிரிட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளைனான டிசைன் தான், எந்த ஒரு க்ளோ எதுவுமே வந்து இல்லை. இந்த கிரிட் ஆட் பண்ணியிருக்கனால நீங்கள் நார்மலாக பென்சிலை வச்சு எழுதுனீங்க அப்படின்னா கூட நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அப்படியே வந்து தெரியுது. அகைன் நீங்கள் அழிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே கிளியராக வந்து போயிருது. இந்த ஒரு டிசைனும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு. பேப்பர் ஒயிட் அப்படின்ற கலர் தான் நம்ம இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தது. இதுலேயே க்ரீன் அப்படின்ற ஒரு கலர் இருக்கு. அண்ட் அது இல்லாமல் பிளாக் வேரியன்ட் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட் கிளாஸ் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் வேணாம்னு நினைக்கிறவங்க அதை கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் அப்படின்னாலே சில டைம் பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருவாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் பாடி கொடுத்தது ரியலாகவே நல்ல ஒர்த்தான விஷயம். கீழே விழுந்தாலும் மொபைலை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் சிங்கிள் ஹேண்டில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திக்னஸை பொறுத்த வரைக்கும் 8.2 mm, வெயிட் 189 கிராம் வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 20.1:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, நல்ல ஒரு லாங்கான டிஸ்பிளே ஃபீல் வந்து கொடுக்குது. பெசல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக மினிமம் பெசல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா S21 FEலாம் இந்த மாதிரி தான் பெசல்ஸ் கம்மியாக இருந்தது. திடீர்னு பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. அதே அளவுக்கு நல்ல பெசல்ஸ் மினிமமாக கொடுத்துருக்காங்க, குறிப்பாக பாட்டமில் கூட. இதனால பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. வெயிட் பேலன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால வெயிட் இருக்கிற ஃபீலுமே சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிரீமியம் ஃபீல்ல சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்பிளே பார்க்க போனோம் அப்படின்னாலும் அங்கேயுமே வந்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.7 inch 2K AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. HDR 10+ சப்போர்ட்டோட இருக்கு. நார்மலா சாம்சங்ல பார்த்தீங்க அப்படின்னா S22+லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD தான் கொடுத்துருக்காங்க. பட் அதை விட பட்ஜெட் இது கம்மி. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2K டிஸ்பிளே கொடுத்தது நல்ல ஒரு ஹைலைட்டா இருக்கு. சப்போஸ் நீங்க இந்த 2K Quad HD செட் பண்ணோம் அப்படின்னாலுமே
தனியாக ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபுல் ஹெச்டி யூஸ் பண்ணனாலும் பண்ணலாம். ஆட்டோ செலக்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து ரெசல்யூஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். மோஸ்ட்லி ஆட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் சூப்பரான விஷயம், அடாப்டிவ் LTPO ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. நார்மலாக 120 Hz மட்டும் நீங்கள் செட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் 1 Hz இருந்து மேக்ஸிமம் 120 Hz வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து ரிஃப்ரெஷ் ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். ரியலாகவே இதனால் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் எந்த இடத்துலையும் குறையாமல் ரொம்பவே நல்லா இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளே ஃபீலும் கொடுக்குது. ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கொரில்லா கிளாஸ் விக்டர் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1400 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோரில் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணாலும் கூட பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ நார்மலான வீடியோஸ் பார்க்குறீங்க அதை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சாலுமே 01 அல்ட்ரா விஷன் இன்ஜின் சொல்லிட்டு டிஸ்பிளேல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இமேஜ் ஷார்ப்னர் எனேபிள் பண்ணலாம், வீடியோ கலர் என்ஹான்சர் எனேபிள் பண்ணலாம், வீடியோ மோஷன் என்ஹான்சர்லாம் எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நார்மலாக ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கூட அதை நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. பார்க்கறதுக்கு விர்ச்சுவலாக ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. ஓவரால் டிஸ்பிளே குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சீப் ஃபிளாக்ஷிப் அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு வராது. அந்த அளவுக்கு ஒரு தரமான டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. சேச்சுரேஷன் லெவலாக இருக்கட்டும், நல்ல ஒரு டீப்பான பிளாக், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. டிஸ்பிளே எந்த இடத்துலையும் குறை சொல்கிற மாதிரியே இல்லை டிஸ்பிளேல. அந்த போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் வால்யூம் ராக்கர் கீயும் ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. டியூவல் 5G சப்போர்ட்டோட தான் இருக்குது. எக்ஸ்டெண்டபிளாக SD கார்டு வந்து போட முடியாது. அண்ட் மைக் கொடுத்துருக்காங்க, டைப் C போர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எஃபெக்டில் தான் கொடுத்துருக்காங்க. டாப்பில் இருக்கக்கூடிய இயர்பீஸுமே உங்களுக்கு வந்து ஸ்பீக்கராக ஒர்க் ஆகுது. ஓவரால் ஸ்பீக்கரோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா லவுடராகவே இருக்குது, பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதை விட குயிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் அன்லாக் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னாலும் நல்லாவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம எங்கேயும் பெரிய லெவலில் குறைய வந்து பார்க்கல. ஸோ இதுக்கப்புறம் நிறையா வரும். அதில் ஃபஸ்ட் விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் மொபைலை வந்து லான்ச் பண்ணிட்டு தேவையில்லாத ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13 ஆப்புக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தவிர்த்தாங்கன்னா தான் இன்னும் நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப்பான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். இது ஒரு குறையா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. பட் அதையும் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் அதை தாண்டி பார்க்கும்போது ஆக்சிஜன் OS 12 யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கும் பெரிய லெவலெல்லாம் உங்களுக்கு வித்தியாசம் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பட் ரியலாக அதை ஃபீலே பண்ண மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 65 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 33 நிமிஷத்தில் உங்களால் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ லைவா நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதையும் பாருங்க. 15 நிமிஷத்தில் 50% சார்ஜ் ஆயிருது. அதுவே 100% சார்ஜ் ஆகிறதுக்கு வெறும் 35 நிமிஷத்துலேயே 100% சார்ஜ் ஆயிருது. ரியலாகவே செம ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்க சொன்னது 32 நிமிஷம். இந்த அளவுக்கு எக்ஸாக்டாக வந்து நான் வேற எந்த மொபைல்லையும் பார்த்ததில்ல. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 1.5 நாள் வரைக்கும் தாராளமாக வந்து சார்ஜ் நிற்குது. கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 32 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 2.4ஓட கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப நல்ல ஒரு ஃபோட்டோ அவுட்புட் தான் கிடைக்குது. ஒரு சில டைமில் எக்ஸ்போசர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. போர்ட்ரேட் ஃபோட்டோஸுமே நல்ல ஒரு பிளர் எஃபெக்ட் கிடைக்குது. சில டைம் எட்ஜ் டிடெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸும் வருது. மற்றபடி ஓவராலாக செல்ஃபி கேமரா ரொம்பவே நல்லா இருக்கு. பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் 2 கேமரா பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கேமரா அளவுக்கு வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் கேமரா 50 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 1.8ஓட IMX766 சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் OIS EIS சப்போர்ட்டோட தான் இருக்குது. ஸோ அதனால் வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஷேக்கிங் இல்லாத வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சராகவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஃபோட்டோவோட ஷார்ப்னஸாக இருக்கட்டும், அதோட டீட்டெயிலாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கலர் வந்துட்டு நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களே AI மோடு வந்து கொடுத்துருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் சேச்சுரேஷன் லெவலில் பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. பார்க்கிறதுக்கு போட்டோஸ் இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ இதில் ஃபேஸ் பண்ண ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் தான். டக்குன்னு வந்து ஒரு இடத்த ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து பண்ண மாட்டேங்குது. நம்ம மேனுவலாக கிளிக் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணாலும் டக்குன்னு அந்த இடத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க மாட்டேங்குது. அது ஒரு சின்ன ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் ரெண்டாவது கேமராவும் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஃபர்ஸ்ட் 150 டிகிரி அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் அப்படின்றாங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கேமரா அளவுக்கு 50 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு மெயினோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வைடு கிடைக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 150 டிகிரி அளவுக்கு வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்கு தனி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது உள்ள
போயிட்டு சூஸ் பண்ணுங்க அப்படின்னாலே நார்மலாக இவங்க கொடுத்துருக்க அல்ட்ரா வைட் ஆங்கிளுக்கும் இந்த 150 டிகிரி சூஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா வந்து 150 டிகிரி அளவுக்கு வைடும் கவர் ஆகிறத பார்க்க முடியுது. அண்ட் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷிங் ஐ மோடும் கொடுத்துருக்காங்க. எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபிஷிங் ஐ ஃபோட்டோ மாதிரியான ஒரு ஃபீல்டில் உங்களுக்கு வந்து அவுட்புட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி OnePlus 10 ப்ரோலேயே நம்ம வந்து பார்த்த ஆப்ஷன் தான். இந்த 2 கேமராவுமே ஒர்த்து தான், எந்த இடத்துல வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த 3வது கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைமாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. பட் இது ஒர்த்தா இல்லை அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 40x அளவுக்கு அல்ட்ரா மைக்ரோ லென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நீங்கள் நார்மலாக ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அப்படின்னா 40x அளவுக்கு ஜூம் பண்ணி பார்க்க முடிகிற அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரியுமோ அந்த அளவுக்கு இந்த பொருள் எல்லாமே வந்து அப்படி டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சது. இது வந்து எல்லா இடத்துலையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஃபஸ்ட்டு மொபைலை வாங்கிட்டு ஒரு கியூரியாசிட்டிக்கு அப்படி இப்படின்னு ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஃபோட்டோ எடுப்போம். அதுக்கப்புறம் பெரிய லெவலில் அந்த கேமரா வந்து யூஸ் ஆகாது. மோஸ்ட்லி ஃப்ளாக்ஷிப் மொபைலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2x இல்லை 3x அளவுக்கு ஜூம் பண்ணி எடுக்கிறதுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுப்பாங்க. செம ஒர்த்தாக இருக்கும். அதை இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஃப்ளாக்ஷிப் மொபைலில் இது இல்லாதது ஒரு குறையா இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. அண்ட் வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 1080 பிக்சலில் எடுக்கிற மாதிரி இருக்கு. பட் 30 fps தான் மேக்ஸிமம் எடுக்க முடியும், 60 fps எடுக்க முடியாது. அண்ட் அதே மாதிரி பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 8K வரைக்கும் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 4K 60 fps 1080 பிக்சல் 60 fps வரைக்கும் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் குறை அப்படின்னு பார்க்கும்போது 2 விஷயம் நோட் பண்ணேன். ஒன்று ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா 60 fps வந்து கொடுக்காம இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கிறது ஒரு சின்ன குறையா தோணுது. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மல்டி டாஸ்கிங் பண்ண கேம் பிளே பண்ண எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேம் பிளேன்னு சொல்லும் போது தான் 1000 Hz டச் சாம்பிளிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டச் ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் கேம் பிளே பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் இதான் யூஸ் பண்ணாங்க. அதில் என்ன ப்ராப்ளம் வரும்னா மோஸ்ட்லி இந்த ஹீட்டிங் இஷ்யூ தான் வரும். இதுலையும் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை குறைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் நார்மலை விட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்பவே அதிகமாக வச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் ஹீட்டிங் இஷ்யூ இருக்க தான் செய்யுது. பட் நார்மல் மற்ற டிவைஸ் இந்த வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுக்காத டிவைஸை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஓகேவாக தான் இருக்குது. அதனால் அந்த ஹீட்டிங் இஷ்யூ இருக்க தான் செய்யுது. இதனால் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெரிய லெவலில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பர்ஃபார்மன்ஸ்லாம் லேக் இல்லாமல் கேம் பிளே பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு சில ஃபீச்சர்ஸை வந்து ஹைலைட்டாக ஃபஸ்ட் டைமாக வேர்ல்டில் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னதில் பார்த்தீங்கன்னா இந்த NFC-யும் ஒன்று. நார்மலாக NFC பார்த்தீங்க அப்படின்னா மொபைலோட பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. நார்மலாக அப்படி வச்சோம் அப்படின்னால ஆக்டிவேட் ஆகும். இவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா NFC 360 அப்படின்றாங்க. நீங்கள் எந்த இடத்துல வந்து வச்சாலுமே வந்துட்டு உங்களுக்கு NFC ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னாங்க. பட் நான் ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் அப்படியெல்லாம் வந்து ஆகலை. இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரியல்மி லோகோ ஏரியாவில் வச்சோம் அப்படின்னா மட்டும்தான் NFC ஆக்டிவேட் ஆகுது. பட் அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது பாட்டமில் மட்டும் வைக்காமல் நீங்கள் இந்த சைடு ஏரியாவில் வச்சிங்க அப்படின்னா கூட NFC வந்து ஆக்டிவேட் ஆகுது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். பட் இருந்தாலும் 360 கொஞ்சம் ஓவராக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி எந்த அளவுக்கு சிக்னல் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து 12 ஆண்டனாஸ் வச்சிருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே அதிக சிக்னல் கிடைக்குதோ அங்கே கேப்சர் பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கால் பேசி டெஸ்ட் பண்ணும்போது கால் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது, குறை சொல்ற மாதிரி இல்லை. அண்ட் கேம் பிளே பண்ணும்போது சில டைம் நம்ம கையில் ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னும் போது கூட வைஃபை சிக்னல் வந்துட்டு கொஞ்சம் ட்ராப் ஆகும். பட் அந்த மாதிரியான ப்ராப்ளம் கூட நான் வந்து ஃபேஸ் பண்ணல. இதில் மிஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா நம்ம வந்துட்டு OnePlus 10 ப்ரோக்கு பதிலாக இதை வாங்குங்க அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து இருக்கும். இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து மிஸ் ஆகுது. அண்ட் அதே மாதிரி Type-C போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 2.2 சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் லேக்காக இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் சாம்சங் மொபைல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஃப்ளாக்ஷிப் அப்படின்னாலே IP ரேட்டிங்கோட தான் வரும். இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண OnePlus 10 ப்ரோவில் வந்து IP ரேட்டிங் வந்து கொடுக்க கிடையாது. அதனால தனியில் போட முடியாது. இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு IP ரேட்டிங்குமே வந்து மென்ஷன் பண்ணல. அதெல்லாம் வந்து இந்த ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர் வந்து மிஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா OnePlus 10 ப்ரோ வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதோட பிரைஸை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்த் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்வ்டு டிஸ்பிளே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்க்கும்போது இந்த ஒரு 50,000 ரூபா பட்ஜெட்டுக்கு ரியலாகவே இது ஒர்த்தாக இருக்கிற ஃபீல் தான் வந்து எனக்கு கொடுக்குது. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 50,000 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயே 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 58,000 ரூபா வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃப்ளாக்ஷிப் மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.